ஓகே, இந்த வீடியோவில் நம்ம ngForனா என்னென்னு பார்க்க போகிறோம். ngFor வந்து ஒன் ஆஃப் த டைப் வந்து ஸ்ட்ரக்சரல் டைரக்டிவ்ல. ஸோ ngFor வந்து இன்பில்டாகவே இருக்கும் ஆங்குலரில். அது ஒரு டைரக்டிவ் தான். ஸோ ngFor வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு புக் லிஸ்ட்டை எடுத்துப்போம். நிறையா வந்து புக்ஸ் நேம்ஸ் இருக்குது, அது அரே ஃபார்மேட்டில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஐயில் டிஸ்பிளே பண்ணணும். எப்படி டிஸ்பிளே பண்ண முடியும்? சிங்கிளாக டிஸ்பிளே பண்ண தெரியும், ப்ராப்பர்ட்டி பைண்டிங் பண்ண தெரியும், இன்டர்போலேஷன் பண்ண தெரியும். எப்படி அப்படி ஒரு ஆப்ஜெக்டை, தட் மீன்ஸ் ஒரு அரேவை எப்படி வந்து உங்களால் வந்து ஒரு யூஐயில் டிஸ்பிளே பண்ண முடியும்? அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து ngFor. இந்த ngFor என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி அரே அப்படின்ற இந்த மாதிரி அரே டேட்டாவை அக்செப்ட் பண்ணிக்கும். ஒவ்வொரு டேட்டாவாக என்ன பண்ணும் அப்படின்னா அது ரீட் பண்ணும். லைக் லூப்பிங் மாதிரி ஃபார் லூப் அண்ட் ஃபார் ஈச் லூப் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது வந்து லூப் ஆகும். ஸோ எப்படி லூப் ஆகும்னா, எவ்வளோ வந்து அரே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு அது பார்க்கும். அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா அது லூப்பிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் அந்த அரேல இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டில் இருக்க என்ன வேல்யூ வேணுமோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னா, நான் கீழே ஒரு சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். எல்ஐ டேக்குள்ள ngFor இதுதான் வந்து சின்டெக்ஸ். ஸ்டார் போட்டு ngFor போட்டுக்கணும். லெட் அப்படின்றது நம்ம வந்து அந்த வேரியபிளுக்கு லெட் அப்படின்றதுனால கொடுக்குவாங்க. ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். லெட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னா இதுதான் அந்த அரேயோட நேம். ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்றது ஆஃப்ன்றது அரே கிடையாது, ஐட்டம்ஸ்ன்றது அரே. இது வந்து சின்டெக்ஸ். அந்த ஆஃப்ன்றது யூஸ் பண்ணுறது சின்டெக்ஸ் ngForல. ஸோ அந்த ஐட்டம்ஸில், தட் மீன்ஸ் ஐட்டம்ஸ்னால் என்ன, அது ஒரு அரே டேட்டா. அந்த டேட்டாவில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக வந்து என்ன பண்ணும், ஐட்டமில் தான் லூப் ஆகும். அந்த ஒவ்வொரு ஐட்டமும் வரும். ஸோ அந்த ஐட்டமை நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்போலேஷன் பண்ணலாம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. ஸோ இப்படி தான் வந்து ngFor ஒர்க் ஆகும். இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் அப்படின்ற ஒரு மெத்தட் போட்டுக்கோங்க. அந்த பப்ளிக் மெத்தடில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து நான் கலர்ஸ்னு கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. அரேக்கு 2 ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நம்ம இப்போ நம்பர் ஆஃப் த அரேஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் கலர்ஸை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ரெட் அப்படின்ற கலர் ஒன்றும், தென் எல்லோ, ஓகே எல்லோ, தென் வந்து ஆரஞ்ச், அதுக்கப்புறம் பிங்க், தென் ப்ளூ. இந்த மாதிரி 5 கலர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு அரே ஃபார்மேட்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 கலர்ஸ். ஸோ இந்த 5 கலரை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ செமிகோலன் சேவ் பண்ணிக்கோங்க இந்த app.component.ts பேஜை. நெக்ஸ்ட் வந்து app.component.html பேஜ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு div, ஓகே div போட்டுக்கோங்க. இந்த divவில் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா ngFor வந்து நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸ்டார் ng ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் வரணும், ஐ வந்து கேப்ஸில் வரணும், எஃப் வந்து ஸ்மாலில் வரணும். ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே லெட், ஃபஸ்ட்டு லெட்டர் நம்மளுக்கு ஐட்டம் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேமிங் கொடுத்துட்டு ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு நம்ம அரே. ஸோ இந்த கலர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவும் என்னாகும், இங்கே இட்ரேட் ஆகும், லூப் ஆகும். ஸோ இந்த ஐட்டமில் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக வரும். அப்படின்னா ஒன்ஸ் வந்து இந்த ngFor ஒர்க் ஆகும் போது இந்த கலர்ஸ் என்ன ஆயிரும், இங்கே வந்து மொத்தமாக போயிடும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸாக இருக்கு இல்லையா, ரெட் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன ஆகும்னா லூப் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ngFor FOR ஃபார், ஸோ நைஃப் போட்டுட்டேன். ஸோ எஃப் வந்து எப்போவுமே கேப்ஸில் இருக்கணும் அண்ட் ஓஆர், ஓகே ngFor. ஸோ இந்த ngForக்குள்ளே வந்து லெட் ஐட்டம் ஆஃப் கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கலர்ஸில் இருக்க ஒவ்வொரு வேல்யூவாக என்ன ஆகும்னா இட்ரேட் ஆகும், லூப் ஆகி ரெண்டர் ஆகி நம்மளுக்கு யூஐயில் டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ எப்படி டிஸ்பிளே பண்ணலாம்னா இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இந்த ஐட்டம் இதில் தான் ஒவ்வொரு வேல்யூவாக வரும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம இன்டர்போலேஷன் பண்ணுறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு யூஐயில் இது எல்லாமே என்ன ஆகும்னா லிஸ்ட்டாக நம்மளுக்கு 1 by 1 நம்மளுக்கு என்ன ஆகும்னா வியூ ஆகும். ஸோ இதுதான் ஐட்டம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ngFor வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இப்படி தான் வந்து டிஸ்பிளே ஆகும், ரெட் எல்லோ ஆரஞ்ச் பிங்க் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 by 1 வந்து இப்படி தான் இட்ரேட் ஆகும். ஸோ நம்ம ஒரு அரே யூஸ் பண்ணி ngForல வந்து இப்படி தான் டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், லாஸ்ட் அண்ட் ஆட் ஈவன் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இண்டெக்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம நம்பரை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஸோ வந்து செமிகாலன் கொடுத்துக்கோங்க இண்டெக்ஸ். ஸோ இண்டெக்ஸ் ஆஸ் ஐ, ஓகேவா, இதுதான் வந்து சின்டெக்ஸு. ஸோ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஆஸ் ஐன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஐ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒவ்வொரு ஐட்டத்தோட இண்டெக்ஸ் நம்பரும் நம்மளுக்கு யூஐயில் வரும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போய் ப்ரௌசரில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 இப்போ எப்போவுமே இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து 1 2 3 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஐட்டமுக்கு முன்னாடியும் அதோட நம்பர் என்ன இருக்குது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதிலே நம்ம வந்து ஈவன் ஆட் அந்த இண்டெக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஈவன் ஆட் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி டேட்டா வேணுமோ அது மாதிரி நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ngFor. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.